ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட செகண்ட் லாஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு வச்சு சொல்லு, எந்த டீம் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அங்கே போய் ஜாயின் பண்ணன்னு சொல்லி கேட்க, எனக்கு யாரும் எதுவும் கொடுக்கலங்கிறான். போய் சொல்லி என்னை முட்டாளாக்கணும்னு மட்டும் நினைக்காத, உண்மையை சொல்லுன்னு கேட்க, ஷென்னானுக்காக தான் போனியான்னு ஃபேங் கேட்கவும், ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஃபோட்டோவை ஷேர் பண்ணாங்களா, அதை எடுத்து காட்டுறான். இது யார் எடுத்தாங்கன்னு கேட்க, யாருன்னே எனக்கு தெரிலங்கிறான். பட் அவங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா இருக்கிறது பார்த்ததும் ஃபேங் பயங்கரமாக அப்செட் ஆகிட்டான். ஷென்னான் ஒரு நல்ல டிரைவர், அவனுக்கு நல்ல கரியர் இருக்குது, அதை கெடுக்க நான் விரும்பலை, அதனால தான் நான் இந்த முடிவுக்கே வந்திருக்கேன்னு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை போட்டு ப்ராப்பராக இவன் இந்த டீமை விட்டு விலகிறதா அனௌன்ஸ் பண்ணலான்னு பார்த்தா எல்லாரும் இவனையே திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு என்ன ஆச்சு, ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கா, ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறீங்களா, ஏதாவது இன்ஜுரி வந்தால் கேட்டுட்ருக்காங்க. பட் அண்ணக்கார வச்ச ஆளோ உங்களுக்கும் நம்பர் 2 இருக்கக்கூடிய ஃபேமஸான டிரைவருக்கும் ரொமான்டிக்கான ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டமே, அதனால தான் விளக்குறீங்களான்னு கேட்க, என்னது இவங்க சொல்கிறது உண்மையான்னு சொல்லிட்டு இதை வச்சு எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோக்கு பதிலே பேச முடியல, தயங்கி போய் நிற்க, ஆமான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வரா, பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரியல. ஷென்னானோட ட்வின் சிஸ்டர் தான் நான், என்னோட பேரு ஷென்யி, என்னோட பிரதருக்கு இன்ஜுரி ஆனதால தான் நான் அவனுக்கு பதிலாக இந்த டீமில் ஜாயின் பண்ணேன் அப்படிங்கிற உண்மையை சொல்ல, பட் இது டீமுக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகிடும் ஸோ உள்ள பூந்து டீமில் ஜாயின் பண்ண சைன் பண்ணது ஷென்னான் தான். பட் அவளோட தங்கச்சிக்கே ரேசர் ஆகணுங்கிறது பெரிய ட்ரீம்ங்கிறதால அவன் தான் இதில் ஜாயின் பண்ணி விட்டாங்கிற மாதிரி போய் சொல்லிட்டான். சரி, பொண்ணா சாதிக்க விரும்பியிருக்காங்கிற மாதிரி எல்லாம் பாசிட்டிவாக போயிட, ஹீரோக்கு இதெல்லாம் கேட்டு அவ்வளோதான் ரொம்பவே உடஞ்சி போயிட்டான். அப்போது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம் இவ ஒரு பொண்ணுங்கிறது, இல்லை இப்போதான் எங்களுக்கே தெரிய வந்ததுங்கிற மாதிரி சொல்ல, ஆல்ரெடி ஃபேங்க்கு தெரியும், அவன் தான் இது எல்லாருக்கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்லும்போது சுவானும் அங்கே இருக்க, அவனுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்போது டீமில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, என்ன தவிர. நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு விளையாட்டு பொருளாக போயிட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு கிளம்பிட்டான். கடுப்பில் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி பிரேஸ்லெட்லாம் போடலான்னு வாங்கினால, அதெல்லாம் தூக்கி போட்டு போயிட ஹீரோயின் பின்னாடியே கத்திட்டு வரா, நிற்கவே இல்லையே, கார் எடுத்துட்டு கிளம்பிட்டான். இங்கே நம்ம ஹீரோயினும் அந்த பிரேஸ்லெட்டை கையில் எடுத்து வச்சுட்டு அவன் எவ்வளோ ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பான் அதெல்லாம் நினச்சி பார்த்து அழுதுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ திரும்பவும் அந்த இடத்துக்கு வரா, நேராக இவக்கிட்ட வந்து, அழுக வேண்டிய இடத்துல இருக்குதுன்னா இப்போ எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? ஆமாம்மா ஷென்னியா நீ அழுகணும், ரொம்ப நாளாக நமக்கு பழக்கம் இருக்கல, அப்படி இருந்துமே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு லூசு பையன் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணியிருக்க, என்னோடய ஃபீலிங்ஸ் பற்றி உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைல்ல, நான் வழியில் இருக்கிறத உனக்கு பார்க்கணுங்கிறது தான் ஆசை, இப்போ உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமேன்னு சொல்லிட்டு உன் பாட்டுக்கு எமோஷ்னலாக பேச, கோ நீ என்ன பேசுகிற, உனக்கு ஒன்றுமே புரியலங்கிறா. உனக்கா ஒன்றும் புரியலை, இந்த ஒரு ரகசியத்தை கூட என்கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு நான் நம்ப முடியாதனா போயிட்டல்லங்க, அப்படியெல்லாம் இல்லைங்கிறா. டப்புன்னு அவளை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணவும் தள்ளி விட்டுட்டு, என்ன பண்ணுறேன்னு சொல்லி இவ கத்த, என்ன பண்ணுறேனா உன்ன மாதிரி தான் ப்ளே பண்ணுறேன், என்ன பயந்துட்டியா? அப்படி உனக்கு அவ்வளோ பயமாக இருக்குன்னா இந்த மாதிரி அழுகிறத முதல் நிறுத்து, எனக்கு பார்க்கவே அருவருப்பாக இருக்குது, அண்ட் உன்னோட அவுட்ஃபிட்டை பார்த்தா கூட எரிச்சலாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பிட்டான். இவன் இங்கே உட்காந்து ஒன்று அழுக ஆரம்பிச்சிட்டா. அந்த இடத்துக்கு வந்த ஃபேங்காலையும் எதுவுமே பண்ண முடியல, அவனுக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நாளில் ரேஸ் வேறு நடக்க போகுது, இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வருவானா வரமாட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்கேன். இல்லை ரேஸ் அவனுக்கு ரொம்ப முக்கியம், ஸோ கண்டிப்பாக வருவான்னு நம்ம ஹீரோயின் சொல்ல வந்துட்டான். நீ என்னதான் மனசில் நினச்சிட்டு இருக்க, கம்ப்ளீட் பண்ண போறியா இல்லையான்னு கேட்கவும் எதுவுமே பேசல, அவன் பாட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணால் இப்போ ஃபேங் நம்ம ஹீரோவோட பேசுறதுக்காக அப்படியே பீச் பக்கமாக வந்திருக்காங்க. நீ என் கூட சண்டை போட தான் கூப்பிட்டேன்னு நான் நினச்சங்கவும், சண்டை போடுறதுக்காக கூப்பிட்டேன், சேர்ந்து குடிக்க கூப்பிட்டுருக்க மாட்டேனா என்ன, உனக்கு என்னோட சேர்ந்து குடிக்கணுமா இல்லை ஷென்யியோட சேர்ந்து குடிக்கணுமாங்க? ஷென்யி இந்த பேரே எனக்கு பழக்கப்படாத ஒன்றுங்கவும், நீ எப்பவும் திமிரா அப்படியே கெத்தா தெரிஞ்சிட்டு இருப்ப, உன்னையே ஒரு பொம்பளை பிள்ளை ஏமாத்திட்டானா நம்பவே முடியலடான்னு சிரிக்கேன். அப்போ நீயும் என்ன ஒரு முட்டாளாக தானே பார்க்குறங்கவும், சத்தியமாக நான் அப்படி நினச்சி கூட பார்த்தது கிடையாது, சூக்கும் எனக்கும் முன்னாடியே தெரியும், உன்கிட்ட அதை எப்படி சொல்கிறதுனே தெரில, பட் இப்போ தான் ரீசெண்டாக தான் சுவானுக்கே தெரிய வந்ததுன்னு சொல்ல, அதெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியமானு கேட்குறான். இங்கே சுவா கட்ட பர்ஃபார்மன்ஸ் சரியாக பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கர காண்டில் இருக்கா. இனிமேல் எவனும் இந்த ஆஃபீஸில் ரொமான்ஸே பண்ணக்கூடாது, ஆஃபீஸ் ரொமான்ஸையே பேன் பண்ண போகிறேன். ஐயோ அம்மா அப்படிலாம் பண்ணிடாத, ஐ மீன் அதெல்லாம் தடுக்க முடியாத ஒன்று, நம்ம கோ ஷென்யை பையன் நல்லா நினச்சிட்டு இருந்தான், அதான் இப்படி ஆகி போச்சுங்க. இனிமேல் எவனாவது ஆஃபீஸில் ரொமான்ஸ் பண்ணால் போனஸ் கட் ஆகிடு பார்த்துக்கோங்கவும். அப்படியெல்லாம் ஏன் சொல்கிறேன், நம்ம ரெண்டு பேருக்கும் சேர்ந்து போனஸ் கட் ஆகி போச்சுன்னா அது கஷ்டம் தானுங்கவும், முதல்ல நீ கிளம்புறியா அப்படி சொல்லிட்டு துரதி விட்டுட்ருக்கா. இந்த பக்கம் நம்ம ஃபேங்கும், நான் ரொம்ப நாளாக ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அதை அவகிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக தைரியம் இல்லாத போது அவள் வேறொரு பையனோட
ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மட்டும்தான் இருக்கேன். அந்த பையனால் நான் ஜெலஸும் ஆகிறேன், அப்செட்டும் ஆகிறேன். ஆனால் அவன் அந்த பையனால் ஹர்ட் ஆகுறா. அதை பார்த்தும் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு ஃப்ரெண்டாக கூட மட்டும்தான் என்னால் நிற்க முடியுதுங்க. ஷென்னியேவா சொல்கிறேங்கவும், ஆமாம், நான் அவளை தான் விரும்புகிறேன். அவளை முதல் பார்த்ததுமே விரும்ப ஆரம்பிச்சிட்டேன். இவன் ஒரு மாதிரி பார்க்கவும், என்ன ஒன்றிருந்து அவளை திருடிட்டு போயிடுவேன்னு நினைக்கிறியா? நான் உனக்கு வார்ன் பண்ணுறேன். அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிட்டே இருந்தேன்னா மொத்தமாக அவளை எழுந்துருவேன்னு சொல்ல. இப்போ இவ்வளோ பேசுகிறல, அவர் பொண்ணுன்னு என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானான்னு கேட்குறான். என்னடா பேசிகிட்டு இருக்க? நீ அவளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போவியாமா? அப்போது மற்ற எந்த பசங்களும் அவளை விரும்பக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? நான் ஒன்றும் அவளை விட்டெல்லாம் விலகலை. நாங்கள் 2 பேரும் ஒன்றா எவ்வளோ நாள் ஸ்டே பண்ணியிருக்கோம். முதல்லையே அவளோட ஜெண்டர் பற்றி எனக்கு டவுட் வந்துச்சு. நீங்கள் தான் யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் ஒரு ஜஸ்ட்டு டீம்மேட்டாக தான் அவளை பார்க்கணுன்னு நினச்சேன். ஆனால் எப்போ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சேனே எனக்கு தெரியல. எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. ஷென்யி, ஷென்னன் 2 பேரும் ஒருத்தராக இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு இவன் இப்படியே பேசிகிட்டு இருக்க. இப்போ எதுக்காக நீ இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுற? அவளுக்கு லாங் ஹேரோ ஷார்ட் ஹேரோ, பொண்ணோ பையனோ, அவள் இன்னும் ஸ்டில் அவளாக தானே இருக்கா. ஒருவேளை அவள் உன்னை விட்டு மொத்தமாக போயிட்டானா அவள் இல்லாமல் உன்னால் இருந்துட முடியும்னு உனக்கு தோணுதா? இந்த கேள்வியை உன்கிட்டயே நீ கேட்டுப்பாரு. ஒரு பிரதராக உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், ஆனால் ஒரு ஆப்பனண்ட்டாக முடியாது. நான் அவளை லவ் பண்ணுறேன். அவகிட்ட நான் இதை சொல்ல தான் போகிறேன். முடிவை அவளை எடுத்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி, ஷென்யி, இதை நான் உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சொல்கிறேன். நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேங்க. ஃபேங், ரொம்ப தேங்க்யூ. பட் உனக்கே தெரியும் இல்லைங்க, எனக்கு தெரியும் உனக்கு கோவை தான் பிடிச்சிருக்குன்னு. இருந்தாலும் என்னோடய ஃபீலிங்ஸ் நான் உன்கிட்ட சொல்லணும்ல. உன்கிட்ட இருந்து நான் எந்த ப்ராமிஸையும் எதிர்பார்க்கல. நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருந்தால் நானும் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு 2 பேரும் லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறாங்க. உன்னை நீயே ரொம்ப கஷ்டப்படுத்திக்காத. நீ தப்பு பண்ணியிருந்தனா நேராக அவன்கிட்ட போய் சாரி கேட்டுரு. ஒரு வேளை அவன் மன்னிக்கலன்னா நான் உனக்காக இங்கே இருக்கேன், போயிட்டு வாங்குற மாதிரி சொல்கிறான். அதே நேரம் இங்கே ஹீரோவை காட்ட 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக இந்த இடத்துல தான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சோகமாக வர, இங்கே ஹீரோயினும் அவனை நினச்சி தான் அழுதுட்டு வந்துட்டுருக்கான். நீ ஒரு பொண்ணாக இருந்துடக்கூடாதாங்கிறது தான் என்னோட ரொம்ப நாள் கனவு. பட் நீ என்கிட்ட போய் சொன்னதால் தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. நீவும் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண. ஹீரோயினும் இப்போ அவள் ரொம்ப அழுதுட்டுருக்கா. இப்போ நேராக ஹீரோ பார்க்கிங் ஏரியாவில் போய் பிரேஸ்லெட்டை தூக்கி போட்டால, அதை தான் உட்காந்து தேடிட்டுருக்கான். இங்கே இவ்வளோ 2 பேரும் ஹாட் பாட் சேர்ந்து சாப்பிட்ருப்பாங்கல்ல, அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் ப்ரப்போஸ் பண்ணது ப்ளஸ் இப்போது என்னோட ஃபீலிங்ஸை கூட கேர் பண்ணாமல் போயிட்டலன்னு அவன் கோவப்பட்டதுன்னு எல்லாத்தையும் நினச்சி பார்த்து அழுதுட்டுருக்கேன். ஹீரோவோ இங்கே ஃபேங் சொன்னான் இல்லையா, அந்த அட்வைஸ் தான் நினச்சி பார்த்துட்ருக்கான். அந்த பிரேஸ்லெட்டே அவனுக்கு கிடைக்கல. ஷென்யி, நம்மளோட பிரேஸ்லெட்டை நான் நிஜமாவே தொலைச்சிட்டேனான்னு கேட்க, அதை நம்ம ஹீரோயின் தான் கையில் வச்சிட்ருக்கா. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறகோ. உன்னை இழக்க நான் விரும்பலை, உன்னை நான் விரும்புகிறேன். ஸோ நீ என்ன சொல்லியிருந்தாலும் சரி, அதெல்லாம் முக்கியமே இல்லை. உன்னோட இருக்கணும், உன்னோட கடைசி வரைக்கும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் எப்போ பழையபடி ஒன்று சேருவோன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அதே நேரம் ஹீரோ அவனை பார்த்து கப்பல் கூப்பன்லாம் கொடுத்துட்ருக்க. அங்கே தான் உட்காந்து 2 பேரும் ஹாட் பாட் சாப்பிட்ருப்பாங்கல்ல. ஸோ அதை நினச்சி பார்த்து ஃபீல் பண்ணவன் தனியாகவே போய் அங்கே உட்காந்துட்டான். 2 பேரும் ஒரே மாதிரி போடலான்னு பிரேஸ்லெட்லாம் வாங்கியிருப்பாங்கல்ல. ஸோ அதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதே நேரம் இங்கே நம்ம ஹீரோயின் அந்த பிரேஸ்லெட்டை சரியே பண்ணிட்டா. இந்த பிரேஸ்லெட் போலவே நம்மளும் சேருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சூக்கு கால் பண்ணி ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்குறா. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ தனியாக உட்காந்துட்ருக்கான். இவன் ஹீரோயின்ட்ட ரொம்ப ஹாஷாக பேசிட்டான்ல, அவள் இடத்துல நான் இருந்தால் கூட மன்னிக்கவே மாட்டேன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். டப்புன்னு லைட்டெல்லாம் ஆஃப் ஆகி அந்த பக்கமாக இருந்து லைட் எரியுது. நம்ம ஹீரோயின் தான் வந்திருக்கா. ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வர இப்போ அவன்கிட்ட வந்து, என்னை மன்னிச்சிடுகோ, நான் ஒரு பொண்ணுன்னு உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கணும், என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடு. பார்க்கிங் லாட்டில் உன்னோட பிரேஸ்லெட் எனக்கு கிடச்சிது. அந்த உடஞ்சி போன பிரேஸ்லெட் மாதிரி நம்மளும் சேராமையே போயிடுவோன்னு நினச்சேன். பட் அதை நான் இப்போது ஒட்ட வச்சுட்டேன். ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் புதுசாக ஸ்டார்ட் பண்ண ஒரு சான்ஸ் இருக்குன்னு எனக்கு இப்போ தோணுது. இதை வாங்கிக்கோன்னு சொல்லி அவன்கிட்ட வந்து கொடுக்க அவனும் வாங்கிட்டான். அப்படியே இந்த லெட்டரையும் வாங்கிக்கோ, உனக்கு எப்போ தோணுதோ அப்போ படித்து எனக்கு பதில் சொன்னால் போதும்னு சொல்லிட்டு, நீ என்னை வெறுத்தாலும் சரி விரும்பினாலும் சரின்னு வார்த்தையே வரல, எதுவாக இருந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு போவேன். அவன் டக்குன்னு அதை ஓப்பன் பண்ணி கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சா. இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. கொஞ்சம் பர்சனலாக எழுதியிருப்பாள்ல, கோ, இது என் மனசார நான் ஃபீல் பண்ணுறதை எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணு. போதும் போதும் படித்தது போதும், நீ கூடன்னு சொல்லி பிடுங்க வராளா. அவன் கொடுக்கவே மாட்டான். டக்குன்னு அப்படியே அவளை ஹக் பண்ணிட்டு, சாரி ஷென்யி, இது என்னோட தப்பு தான், உன்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்காக தான் அவன் இவ்வளோ நாள் காத்திருந்தா. ஷென்யி, என்னை மன்னிப்பியான்னு கேட்க,
கண்டிப்பான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டாங்க. இப்படியே இந்த எபிசோட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட ஃபைனல் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.